கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்று நம்முடைய நாட்டுப்புறத்திலே வழக்காக சொல்வார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன என்றால், கார்த்திகை மாதத்துக்கு பிறகு மழை எப்படி பின்வாங்கும் என்றால் விளக்கிட மழை கிழக்கிட என்பதும் பழமொழி. கர்ணனுக்கு கொடைக்கு ஒப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மழையைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவோம். கர்ணனுடைய பிறப்பு பற்றி பார்த்தோம். அவனுடைய நண்பனாகிய துரியோதனன் அவனை ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்தோம். இனி அந்த கர்ணன் துரியோதனனோடு எப்படி நட்பாக இருந்தான் என்று பார்க்கிற போது, கூடா நட்பு என்று நாம் சிலவற்றை சொல்லுவோம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா என்ற ஒரு பாட்டை வரியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்ணாசனுடைய பாட்டில். அந்த வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு அவர் சொல்கிறாரே, ஏன் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கிற போகிறோம். இப்போயே சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். இங்கே இந்த கர்ணன் தன்னை ஆதரித்த துரியோதனிடத்திலே எத்தகைய நட்போடு இருந்தான் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய குடும்ப வாழ்க்கை மற்றவையெல்லாம் நாம் திரைப்படங்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் கூட துரியோதனன் கர்ணன் நட்பு என்று வருகிற போது உண்மையிலேயே அவர்கள் இரண்டு பேருமே நட்பில் உண்மையாக இருந்தார்கள். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாயிராய்தல் என்றெல்லாம் வள்ளுவ பேராசான் அந்த நட்பின் தன்மையை குறித்து சொல்லியிருப்பார். இங்கே கர்ணனிடத்திலே இருக்கின்ற அந்த அன்பு எப்படிப்பட்டதென்றால், துரியோதனிடத்திலே இருக்கிற மதிப்பு எத்தகையது என்று கர்ணனுக்கு பார்க்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டுமில்லை, பல நேரங்களில் துரியோதனன் செய்கிற செயல்பாட்டை கூட கர்ணன் பொறுத்து கொண்டிருந்தான், தட்டி கேட்கவில்லை என்பது ஒன்று. காரணம், இவன் நம்முடைய நண்பன் என்பது. அடுத்ததாக இன்னொன்று என்ன என்றால், போர் முறையிலே துரியோதனன் தவறாக செய்கிற போது அதை தடுத்து நிறுத்தி, இல்லை நாம் வீரப்போர்தான் புரிய வேண்டும் என்று சொல்வது கர்ணனுடைய வழக்கம். பாரத கதையினுடைய அந்த போக்கை பார்க்கிற போது பாண்டவர்கள் மீது கொண்ட கோபத்தால், பொறாமையால் நிச்சயமாக துரியோதனன் அவர்கள் அழிப்பதற்கு எத்தனையோ முறைகள் எடுத்தான். ஆனால் யுத்தமே கடைசியில் தீர்மானித்தது. அப்படி என்றால் இவர்களுடைய நட்பில் கர்ணன் எத்தகைய பெருமையுடையவனாக இருந்தான். கர்ணனுக்கு சோதனை வந்த இடங்களெல்லாம் எவை என்றால், அவன் எப்போதெல்லாம் புதிய முயற்சியில் இறங்குகிறானோ அப்போதெல்லாம் அவனை சோதிப்பதற்காக அத்தனை பேரும் வருவார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம், இவைதான் ஒரு மனிதனை காக்கும் 4 தூண்கள் என்று சொல்லலாம். ஒரு அரசாங்கத்தை காக்கின்ற 4 தூண்களில் நாம் சொல்லுவோம், அதாவது பத்திரிகையும் அதிலே ஒன்று, நீதித்துறையும் ஒன்று, காவல்துறையும் ஒன்று, அரசாங்கம் என்று சொல்லுவோம். அதுபோல மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றால் அந்த 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான் என்றால் அவன் கர்ணன் தான். பிறந்தபோது மாதா அவனை பெட்டியிலே வைத்து அனுப்பிவிட்டாள். பிதா பார்த்து கொண்டிருந்தார், வேறொன்றும் உதவவில்லை. குருவிடத்திலே சென்று பாடம் கற்க சென்றான். பரசுராமரிடத்திலே என்ன பிரிவை சேர்ந்தவன் என்று அவர் கேட்டபோது, நீ என்ன ஜாதி என்று கேட்டபோது சொல்லத் தெரியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர் என்ன கோட்பாடு வைத்திருந்தாரோ அதையே சொல்லிவிட்டார். அந்தணர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு நான் கல்வி கற்றுத்தர மாட்டேன், ஏனென்றால் தன்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்தணர்களுக்கு மட்டுமே கற்றுத்தருவேன் என்று சொல்ல, தன்னை அந்தணன் என்று கூறி அவன் சென்று அங்கு பாடம் கற்கிறான். இந்த யோசனையை கூட சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று கேட்டால் சகுனிதான். துரியோதனுடைய மாமாவாகிய சகுனி பாசுபதாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை அர்ஜுனன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். அதனால் நம்பக்கத்திலும் ஆயுதப்பட வேண்டும், உடனே கர்ணனை அனுப்பு, பரசுராமரிடத்தில் சென்று பாசுபாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு அனுப்பு என்று சொல்ல மறுக்கிறான். பொய் சொல்லி நான் வித்தை கற்க மாட்டேன் என்கிறான். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒரு வார்த்தை உண்டு. பிச்சை புகுதல் என்றால் என்ன? நாம் பிச்சை எடுக்கிற மனிதர்களை பார்க்கிற போது அவர்கள் உண்மையை சொல்லி பொருள் கேட்பதை காட்டிலும், யாசகம் கேட்பதை காட்டிலும் சற்றே பொய் கலந்து சொல்லுவார்கள். ஐயா 3 நாளாக சாப்பிடலையா அப்படி என்று சொன்னால்தான் நாம் உணவு போடுவோம். காலையில் தான் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்குமா ஐயா என்று கேட்டால் நமக்கு கோபம் வரும். அப்போது அவர்கள் சற்றே ஒரு பொய் கலந்து சொல்லுவார்கள். பழைய படம் ஒன்றில் NS கிருஷ்ணன் வாசலில் உட்காந்துருப்பார். ஒரு பிச்சைக்காரன் ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு அப்படிமா. அடடே முதல்ல சாப்பிட்டு வாப்பா அப்புறம் பேசுவோம் அப்படிம்பார். யாரோன்னு நினச்சி அப்புறம் நான் பிச்சைக்காரன் ஐயா அதான் சொல்ல வேண்டியதான தம்பி அப்படின்ட்டு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போடுவார். அப்போ பிச்சை எடுப்பது கூட போய் சொல்லலாம். இங்கே கல்வி கற்கப் போகிற போது நீ அந்தணனா என்று கேட்டபோது தான் அந்தணன் இல்லை என்று தெரியும், சத்திரனையா என்று தெரியாது, யார் என்றே தெரியாது. அப்படி என்றால் ஏதாவது சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நினைத்த கர்ணன் ஆம் என்று சொல்லிவிட்டு அங்கே பரசுராமரிடத்தில் சென்று கற்கப் போனான். பரசுராமர் யார் என்று கேட்டால் 10 அவதாரங்களில் ஒருவர். கர்ணன் அவரிடத்திலே தான் சென்று பாசுபதாஸ்திரத்தினுடைய அந்த வித்தையை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார்.
இவன் அறிந்து கொள்ள வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட உடனேயே இதனால் தன்னுடைய மகனாகிய அர்ஜுனனுக்கு தீமை ஏற்படும் என்று தெரிந்து கொண்ட இந்திரன் அதை கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறான். பாருங்கள், சதுரங்க விளையாட்டு போன்றது மகாபாரதம். நீ ஒரு காயை நகட்டினால் நான் ஒரு காயை நகட்டுவேன் என்பது போல இங்கே அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வைத்திருக்கிறான் என்றால் மாற்றாக கர்ணனை பெற வைப்பதற்கு இவர்கள் முயல்கிறார்கள். கர்ணன் பெறப்போகிறான் என்று சொன்னால் அதை பெறவிடாமல் தடுப்பதற்கு இந்திரன் புறப்படுகிறான். இந்த காட்சிகளெல்லாம் சதுரங்க விளையாட்டிலே தான் பார்க்க முடியும். அங்கே ரத்தமில்லை, சத்தமில்லை, ஆனால் யுத்தம் மட்டும் உண்டு. சதுரங்க விளையாட்டிலே புத்தி மட்டுமே அங்கே விளையாடி கொண்டிருக்கும். அதுபோலதான் இங்கேயும் பரசுராமருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்ன என்றால் ஒரு அருமையான மாணவன் கிடைத்து விட்டான். ஆசிரியர்களுக்கு எப்போதும் 2 மாணவர்களை நினைவிலே இருக்கும். ஒன்று மிக நன்றாக படித்து பேர் வாங்கி தருகிற நல்ல மாணவன், மற்றவன் பாடாய்ப்படுத்தி நினைவிலே நிற்குமாறு செய்கின்றவன். இங்கே கர்ணன் முதல் வகை மாணவன். ஒழுக்கத்திலும் வீரத்திலும் அவர் வைக்கிற தேர்விலும் மிகச்சிறப்பாக அவன் பெருமையோடு அவற்றை கற்றுக்கொள்கிறான். சோதனை வருகிற நேரம் வந்தது. எப்படி வந்தது? ஒரு நாள் பரசுராமர் கர்ணனுடைய மடியிலே, அதாவது தன்னுடைய மாணவனுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருந்தார். சோதனை வருகிற இடம் இதுதான். வழக்கமாக ஆசிரியர்கள் பாடம் நடத்தி மாணவர்கள் உறங்குவது வழக்கம். ஆனால் இங்கு ஆசிரியர் மாணவனுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிறார். இந்திரன் வண்டு வடிவம் எடுத்து வருகிறான். அப்படி வண்டு வடிவம் எடுத்து வந்தவன் கர்ணனுடைய துடையின் அடிப்பகுதியிலிருந்து துளைக்கத் தொடங்குகிறான். யோசித்து பாருங்கள், உறங்கிக் கொண்டிருப்பவர் குருநாதர். வண்டோ துளைக்கிறது, ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. ஆனால் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், நண்பனாகிய துரியோதனுக்கு உதவ வேண்டும், அதே நேரத்தில் குருநாதரையும் எழுப்பிவிடக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருந்தான் கர்ணன். வண்டு துடையை தொலைத்து கொண்டு வந்து வெளியிலே வந்தபோது ரத்தம் பீரிட்டடித்தது. கர்ணனுடைய ரத்தம் தன் மீது பட்டவுடனேயே சற்று யோசித்த அவர், ரத்தம் வெளியிலே வருகிற அளவுக்கு ஒரு மனிதன் காயத்தை பெருத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவன் யாராக இருக்க முடியும்? அப்போது கேட்கிறார், நீ யார்? உண்மையை சொல், நீ யார் என்று கேட்டவுடனே கர்ணன் அந்த வேதனையிலும் தலைகுனிந்தபடி, நான் எந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று எனக்கு தெரியவில்லை, என் தாய் தந்தையர் என்னை தூக்கி வளர்த்தனர், தேரோட்டி மகன் என்று சொன்னவுடன் கோவப்பட்டு வேதனையோடு, நல்ல கலையை என்னிடத்திலே ஏமாற்றி கற்றுக்கொண்டாய், இந்த கல்வி உனக்கு காலத்திற்கு உதவாது என்றார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களுக்கு பலிக்குது. காலத்துக்கு உதவாதுன்னு என்ன அர்த்தம்? பரீட்சை காலில் மறந்து போகும் பல பேருக்கு. எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருப்போம். கற்ற கல்வி காலத்துக்கு உதவாதுன்னு சொன்ன உடனே கதறி அழுகிறான். என்ன காரணம்? அவன் இந்த இடத்துல பிழை செய்தானா? இல்லை, வலியை பொறுத்திருந்தான். ஒரு புறத்திலே இந்திரன் கொடுமையாக வண்டாக மாறி வந்து துளைத்திருக்கிறான், மறுபுறத்திலே நண்பன், இங்கே குருநாதர். இவ்வளவு காலம் பட்டபாடெல்லாம் பயனற்று போய்விட்டதே என்று வேதனையோடு திரும்பி வந்தான். அப்படி வந்த அவனை பார்த்து கேலி பேசினான் சகுனி. ஆனாலும் கூட துரியோதனன் அவனை அணைத்து கொண்டான். நீ செய்த செயலிலே பிழை இல்லை, கவலைப்பட வேண்டாம், என்னோடு இரு.